Morning, sir. Morning, sir. Morning, sir.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்முடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டேரியன் நாராயணன் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் ரமேஷ்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ஸ்ரீதர் அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக சிறப்பிக்க இருக்கும் கீழர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நமக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங் சங்கத்தின் செயலாளர் ஸ்ரீதர் அவர்கள். சார் மியூட்ல இருக்கு சார், அன்மியூட் பண்ணீங்க. Good morning to all. I am Sridhar, Chartered Accountant, Secretary, Rotary Club of Thanjavur Kings. A Rotary prayer. O God, Creator of all things, Father of mankind, we thank Thee for inspiring our founder with the principles of Rotary based on high ideals of morality. We implore Thee to help us, Rotarians, meeting here to imbibe deeply the true Rotary spirit and to labor incessantly for the establishment of peace and goodwill among people, for the elimination of all bars on color, creed, and crime, for the removal of economic and social barriers, and for the proper understanding of the sanctity of human personality and the dignity of labor, so that all individuals, all families, and all nations may live in amity and fellowship and unite around thy holy feet and hail thee as thou really art, our one true, eternal, and all-loving Father. Thank you. நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் மாஸ்டர் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங் சங்கத்தின் செயலாளர் ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள்புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் வளர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறை உணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். ஆழ்ந்த மூச்சுக்காற்றுள் இழுத்து அகர உகர மகர ஓசையை சேர்த்து உச்சரிக்கிறோம். ஓ
நம்முடைய பெற்றோர்களை வணங்கி கொடுக்கிறோம், இக்கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கி கொடுக்கிறோம், நாளும் அவ்வழியில் பயணித்தோம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் பலமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்ந்த வளமுடன் வாழ்வாங்கு வாழ்கிறேன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. ஆசன பயிற்சியில் தொடக்கமாக செய்த ஆசனம், அதோடு முக்கியமான ஆசனம் நாடியை திறக்கக்கூடிய ஆசனம், மூச்சோட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆசனம், கைகளை பின்புறமாக பிடித்து நீண்ட காற்று இழுத்து ஆழமாக உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டமாக நம்முடைய மூக்கு நுனி கரைக்கு வருகிறது. கைகளை கோர்த்து மேலே உயர்த்துகிறோம். தலை மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லும். அடுத்ததாக கட்டைவிரலை மடித்து அடிவீட்டு பகுதியில் வைத்து நீண்ட காற்று இழுத்து தலை மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக பூனை ஆசனம். கைகளை முன்புறமாக வைத்து தலை மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. 1, இடுப்பு கீழே செல்லட்டும். பாருங்க, இது போல கீழே மேலே போய் வரணும். 1, 2, 1, 2, 1, 2, ஓய்வு. மெல்ல கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். நேராக அமர்ந்து ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு காற்று. அடுத்ததாக இரு கால்களையும் நீட்டி வைத்து, கால்கள் ஃப்ரீயாக இருக்கட்டுங்க. முதலில் இடது காலை எடுத்து போட்டு இடது கையில் இடது கால் முடி அழுத்தி வலது காலை மேல எடுத்து போட்டுக்கிறாங்க. முதுகு தண்டை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. இந்த வலது கால் மேலெடுத்து போட்டிருக்கும் பொழுது இடது நாசி திறக்கும். இந்த இடது கால் மேல வரும்போது வலது நாசி திறக்கும். அதோடு இந்த பத்மாசனம் போடும் பொழுது இந்த ஜீரண உறுப்புகள் இயங்கப்படும். முதுகு தண்டு நேராக இருப்பதற்கான வாய்ப்பாக அமைகிறது. இருப்பதிலேயே மிக முக்கியமான ஆசனம் பத்மாசனம், தாமரை என்று பொருள். அந்த பத்மாசனத்தை தொடர்ச்சியாக நாம் செய்யும் பொழுது அடிவயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இயங்குவதற்கு ஏதுவாக அமைகிறது. இந்த பத்மாசனத்தில் அமர்ந்து நன்றாக அந்த கணையம் பகுதி, சிறுகுடல் பகுதி, பெருங்குடல் பகுதி இயக்கப்படுவதற்கான ஆசனமாக அமைக்கப்பட்டுள்ளது. யோக முத்ரா, அது கைகளை பின்னாடி கட்டி செய்வோம்.
கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறவங்க சாதாரணமாக செய்யக்கூடிய நிலையில் அமைத்து அந்த பயிற்சி இப்போ செய்ய போறாங்க. ஆழ்ந்து மூச்சு இழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழ் நோக்கி வருகிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வரட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து வலப்புறமாக 10 வினாடிகள் வைத்துள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து இடப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு காற்று. அடுத்து இடது கையில் இடது கால் முட்டி பகுதியை அழுத்தி வலது கையில் வலது கால் பாதத்தை பிடித்து மெல்ல மெதுவாக கீழே எடுத்துக்கொள்கிறோம். இடது கால் செய்த பயிற்சிக்கு கால்களுக்கு ஓய்வு கொடுக்கிறோம். அடுத்ததாக வலது காலை முதலில் எடுத்து வைத்து வலது கையில் வலது கால் முட்டி அழுத்தி இடது கையில் இடது கால் பாதத்தை மேலெடுத்து போட்டுக் கொள்கிறோம். முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். மெல்ல கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். ஆழமான மூச்சு காற்று. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். வலப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் காற்றை உள்ளிழுக்கிறோம். இடப்புறமாக 1 தலை மேலே வருகிறது, காற்று உள்ளே செல்கிறது. ஆழ்ந்த மூச்சு இழுத்து அக்காற்றை விடுவிட்டவாறு கைகளுக்கு நோக்கி வருகிறது. அடுத்ததாக கோணாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக இடது கை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நிதானமான ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக அர்த்த பத்மாசனம். வலது கை பின்புறமாக, இடது கை வலது கால் முட்டியில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. ஆசனத்தை கலைத்து ஒரு கால் மட்டும் மேலே இருக்குமாறு அமைத்து சுழல் முறை பிராணாயாம பயிற்சி. இடது கையில் சின்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலதை அடைத்து இடதின் வழியாக ஆழ்ந்து உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. உள்மூச்சு வெளிமூச்சு கவனம். காற்று உள்ளே செல்கிறது, வெளியேறுகிறது, உள்ளே செல்கிறது, வெளியேறுகிறது. இது தானாக இயங்குகிறது, பிரபஞ்ச சக்தியே இயக்குகிறது. ஆக இந்த மனதம் பார்வையாளராக பார்க்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க.
நன்றி நன்றி ஐயா. ஆசிரியர்களை அளித்த ஆசிரியர் கண்ணப்பன் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை இனிய வணக்கம். கசப்பு துவர்ப்புங்கிற சுவைக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாங்க. கசப்பு துவர்ப்புங்கிற சுவை நாக்கில் படும்போது, இந்த நாக்கு இருக்கு இல்லைங்களா, நாக்கில் இந்த புள்ளியாக இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் டேஸ்ட் பட்ஸ், சுவை மொட்டுக்கள். கசப்பு துவர்ப்புங்கிற ரெண்டு சுவை நாக்கில் படும் பொழுது நெருப்பு கரண்டா, அதாவது நெருப்பு பிராணனா மாதிரி உடம்பெல்லாம் சப்ளை ஆகுதுங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் நெருப்பு தேவை பஞ்சபூதத்தில். இந்த நெருப்பு கரண்ட் மூலமாக வேலை செய்கிற உறுப்பு இருதயம், ஹார்ட். இருதயத்தின் மேல் உறை பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல், ட்ரிபிள் வார்மர் உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு, நாக்கு, சந்தோஷம். இதெல்லாம் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட உறுப்புகள். நீங்கள் வேணா பாருங்க, நாக்கு பாருங்க இருதயம் மாதிரியே இருக்கும், இருதயம் பாருங்க நாக்கு மாதிரியே இருக்கும். அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கு. யாருக்காவது இருதயத்தில் ஏதாவது வீக் இருந்துச்சுன்னா, இல்லை பிபி அதிகமாச்சு கம்மியாச்சு ஓட்டம் வந்துருச்சுன்னா, இருதயத்தில் பாதிச்சா போதுங்க, அவங்களுக்கு நாக்கு ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கும். எப்பவுமே நாக்குடைய ஞாபகமாகவே இருக்கும், ஒரு மரமரப்பு தன்மை இருக்கும். நாக்கு ஏதோ உறுத்துதுன்னாவே நமக்கு ப்ராப்ளம் நாக்கில் இல்லை, உடம்புல இருதயத்தில். அது இருதயத்தில் இல்லை. கசப்பு துவர்ப்புங்கிற சுவை குறைஞ்சாலோ அதிகமானாலும் இப்படி வரும். இங்கே பாருங்க, நான் உடனே கசப்பு சாப்பிடுங்கன்னு சொல்லலை. மிகினும் குறையினும் நோய் செய்யும். இந்த தத்துவத்தை மட்டும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கங்க. எதுவுமே அதிகமானாலும் நல்லதில்லை, கம்மியானாலும் நல்லதில்லை, அளவாக இருப்பதே சிறந்தது. அப்போ யாருடைய உடம்பில் கசப்பு துவர்ப்பும் கரெக்டாக இருக்குதோ அவங்களுக்கு ஆரோக்கியம் தாங்க இருக்கும். இந்த கசப்பு துவர்ப்புங்கிற சுவை மூலமாக உடம்புக்குள்ளே வேலை செய்கிறது நெருப்பு. இப்போ நம்ம பார்த்த உறுப்புகள் அந்த மாதிரி வேலை செய்யுது. நீங்கள் வேணால் பாருங்களேன், கசப்பு யார் நல்லா கரெக்டாக சாப்பிட்றாங்களோ ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததே இல்லைங்க, பிபி வந்ததே கிடையாதுங்க. இப்போல்லாம் ஏன் தெரியும் எல்லாத்துக்கும் பிபி வந்துருச்சு, யாருமே கசப்பு சாப்பிட்றதே கிடையாது. கசப்பே சாப்பிடாம இருந்தால் இருது எப்படிங்க வேலை செய்யும்? இருதுக்கு தேவையான கசப்பு துவர்ப்பு கொடுக்கறது இல்லையா, ஆனால் வேலை செய்யறது இல்லை. இப்போ இந்த கோவில் திருவிழாலையெல்லாம் பாருங்க, பின்னால் வந்து கொக்கி போட்டு அவங்க தேர் எடுத்துட்டு போவாங்க. அப்போ பாருங்க, இந்த இருக்கு இல்லையா எலுமிச்சம்பழம், அதை வாயில போட்டு நல்லா மெல்லுவாங்க. வேப்பலை இருக்குல்ல, இவ்வளோ போட்டு மெல்லுவாங்க. அவங்களுக்கு கசப்பே தெரியாது. ஏன் தெரியுமா? உடம்புல அவ்வளோ பெரிய புண்ணு ஏற்படுத்தி ஒரு கொக்கி போட்டு இழுத்துட்டு போறாங்க இல்லையா. அப்போ இருதயம் என்ன பண்ணும், ரத்த ஓட்டம் நிறைய கொடுக்கும். அந்த நேரத்தில் வேப்பலை சாப்பிடும் போது ஏன் தெரியலன்னா அவங்களுக்கு கசப்பு தேவைப்படுகிறது. அதே மாதிரி பாம்பு கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு கடிச்சோன்னே ஒரு வேப்பலை தூக்கி வாயில போட்டு, இல்லைன்னா பாவக்காய், ஏதாவது இது கசப்பு துவர்ப்பான பொருளை வாயில போட்டு நல்லா மெல்லுங்க, கசப்பே தெரியாது. தெரியாதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? உடம்புக்குள்ள விஷம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம சாப்பிடணும், கசப்பு சாப்பிடணும், திடீர்னு கசக்கும். அப்போ என்ன அர்த்தம்? விஷம் முறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் எந்த உறுப்பில் எந்த வியாதி வந்தாலும், எந்த விஷம் இருந்தாலும், இருதயம் பிபி அதிகம் பண்ணி அந்த இடத்துக்கு ஃபோர்ஸ் கொடுத்து ரத்த ஓட்டத்தை கொடுத்து எல்லாம் சரி பண்ணிடும். ஆனால் அந்த அளவுக்கு ஹார்ட்டுக்கு அந்த பவர் இருக்கணும். அதுக்கு எப்போ தெரியுமா பவர் இருக்கும்? கசப்பு துவர்ப்பு ஒழுங்கா சாப்பிடணுங்க. இந்த ஒழுங்கா அப்படிங்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. நான் அதிகம்னு சொல்ல, கம்மியாக சொல்ல. சில பேர் இருப்பாங்க, யாரோ சொல்லிடுவாங்க கசப்பு சூப்பர்னு, உடனே டெய்லி காலையில் பாவக்காவை வெட்டி மிக்சியில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி டெய்லி குடிச்சிட்டே இருப்பாங்க. குடிங்க, நான் வேண்டாம்னு சொல்ல, அது அதிகமானாலும் நல்லதில்லைன்னு சொல்கிறேங்க. அதனால் கசப்பை அளவாக சாப்பிட்டால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். மிகினும் குறையினும் நோய் செய்யும். எனக்கு நிறைய கசப்பு தேவைப்படுதுங்க, எனக்கு ஒரு பாவக்காவை கொடுங்களேன், பச்சையா வேக கூட வைக்க வேண்டாம், நான் வாயில போட்டு அப்படியே மென்று சாப்பிடுவேங்க, எனக்கு கசப்பு தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? அப்போ எனக்கு என் உடம்புல கசப்பு குறைவா இருக்குது, தேவைப்படுது, சாப்பிட்றேன். இதே ஒரு இனிப்பு கொடுங்களேன், ஒரு பாயசம் கொடுங்க, பேரிச்சம்பழம் கொடுங்க, என்னால் சாப்பிட முடியல, ஒன்று சாப்பிட்டா திகட்டிடுது. அப்போ என்ன அர்த்தம்? என் உடம்பு தலைவர் ஒரு நிமிஷம், பவர் போயிடுச்சு. ஓகே.
ஏன் தெரியுமா? அப்ப எனக்கு என் உடம்புல கசப்பு குறைவா இருக்குது, தேவைப்படுது, சாப்பிட்றேன். இதே ஒரு இனிப்பு கொடுங்களேன், ஒரு பாயசம் கொடுங்க, பேரிச்சம்பழம் கொடுங்க, என்னால் சாப்பிட முடியல, ஒன்று சாப்பிட்டா திகட்டிடுது. அப்போ என்ன அர்த்தம்? என் உடம்புக்கு இனிப்பு மூலமாக கிடைக்கிற சக்தி ஏற்கனவே இருக்குது, தேவையில்லை, சாப்பிட வேண்டாம். ஆனால் கசப்பு தேவைப்படுது. அதனால ஒவ்வொருத்தர் உடம்பு வேற வேற உடம்புங்க. நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த சுவையில் இருக்கிறதோ அந்த சுவைதான் உங்கள் நாக்குக்கு பிடிக்கும். தாங்க தத்துவம். அதனால இனிமேல் கசப்பு ஓவராகவும் சாப்பிடாதீங்க, அதுக்காக சாப்பிடாம இருக்காதீங்க. அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் சான்ஸ் இருக்குதோ கசப்பான பொருள்களை அப்போ சேர்த்திக்குங்க. அந்த கசப்பு நாக்கில் பட்டாவே ரத்த ஓட்ட சீராக ஓடுங்க. இருதயத்துக்கு அவ்வளோ தெம்பு இருக்குங்க. இருதயம் ஒழுங்காக வேலை செய்கிறக்கும், உடம்புல சூடு இருக்கிறக்கும், உடம்புல தெம்பு வரக்கும் நாம் கசப்பை சாப்பிட்டு தான் ஆகணும். இன்னும் கசப்பும் சரி தோற்பும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். பல பேத்துக்கு கசப்பு தோருக்கு வித்தியாசமே தெரியல. இப்போ கசப்புன்னா பாவக்காய் சாப்பிட்றோமா, அது கசப்பு. தோற்புங்கிறது என்ன? இந்த வெத்தலையை காம்பு உடைச்சு சாப்பிடும்போது ஒரு தோற்பா இருக்கு இல்லைங்களா, அது துவர்ப்பு. வெந்தயம் தோற்புங்க, தோற்பு அதிகமாக இருக்கும், கசப்பு வேற கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாவக்காயில் கசப்பு அதிகமாக இருக்கும், துவர்ப்பு கம்மியாக இருக்கும். பாக்கு துவர்ப்பு. நம்மளாவது பரவாயில்லைங்க, இது கசப்பு துவருக்கு வித்தியாசம் தெரியுது. பல நாடுகளில் பல பேர்த்துக்கு துவர்ப்புன்னா முதல்ல என்னன்னே தெரியல, தெரியாதானே சாப்பிட்றதுக்கு. நீங்கள் பாருங்க, கசப்பு துவர்ப்புங்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால அடிக்கடி சேர்த்துக்கணும். இதனால தான் வள்ளலார் என்ன பண்ணாரு, எல்லாரும் சாப்பிட்றாங்க ஆனால் நோய் வருதுன்னு கண்டுபிடிச்சு இவங்களுக்கு கசப்பு துவர்ப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி தாம்பூலம் அப்படின்னு வெத்தலை பாக்கை மடிச்சு கொடுத்து தாம்பூலம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அது என்னாச்சு, ஆரம்பத்தில் ஒழுங்காக தாம்பூலம் போட்டிருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் பார்க்க வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு இப்போ 120 320 அது வந்து பீடா மாதிரி போயிடுச்சு. அப்படியெல்லாம் சாப்பிடாம சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு வெத்தலை சாப்பிட்டா ஏன் தெரியுமா ஜீரணமாகுது, அதில் கசப்பு துருப்பு நிறைய இருக்குதுங்க. நம்மளாம் ஏன் தெரியுமா அந்த டீ காஃபிக்கு அடிமையாக இருக்கிறோம்? டீ காஃபியில் கசப்பு துருப்பு தான் இருக்குது. நமது உடம்புக்கு கசப்பு துருப்பு தேவைங்கிறனால தான் டீ தேடி தேடி ஓடி போய் சாப்பிட்றோம். சில பேர் சாப்பிட்டு முடிச்சோன்னே பாருங்க, சாப்பிட்டு முடிச்சோன்னே டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும், காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஏன் துடிக்குதுன்னா நம்ம உடம்புக்கு கசப்பு துருப்பு இந்த சாப்பாட்டில் கொடுக்கல. நீங்கள் சாப்பாட்டிலே கசப்பு துருப்பு சேர்த்தி பாருங்க, அதுக்கப்புறம் டீ காஃபி சாப்பிட்றத விட்டுருவோம். அதுக்காக மறுபடியும் சொல்கிறேங்க, கசப்பு சேர்த்திக்கங்கன்னு சொல்லி ஓவராகவும் சாப்பிடக்கூடாது, அதுக்காக சாப்பிடாமல் இருக்கவும் கூடாது. அதனால் எல்லாரும் கசப்பு துவர்ப்புங்கிறது ஒரு மருந்தாக நினச்சி அப்பப்போ நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போல்லாம் யாரும் கீரை வாங்குறதே இல்லைங்க, பாவக்காய் இந்த மாதிரி கசப்பான பொருள் யாரும் சாப்பிட்றதில்ல, குழந்தைகளுக்கெல்லாம் கண்ணிலே கூட காட்டுறதில்ல. அதனால் நம்ம மீண்டும் கசப்பு என்பது துவர்ப்பு என்பது இது உடம்புக்கு ஆரோக்கியம் என்பதை புரிந்து கொண்டு நாம் அது அப்பப்போ நமது உணவுகளில் கசப்பான பொருள்களையும் துவர்ப்பான பொருள்களையும் சேர்த்தி கொண்டு அது நாக்குக்கு வேணுமா வேண்டாமான்னு கேட்கணும். உதாரணமாக ஒரு பாவக்காய் பொரியல் வச்சாச்சு, ஒரு கரண்டி வச்சுட்டாங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட சாப்பிட என்னாகும், போதும்னு திகட்டும், நிறுத்திடுங்க. நான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாதானே உடம்புக்கு வேணுமா வேண்டாங்கிற சொல்லும். நம்ம சாப்பிட்றதே இல்லைங்கிறனால உடம்புக்கு வேணுமா வேண்டாங்கிறது தெரிய மாட்டேங்குதுங்க. எனவே கசப்பு சாப்பிடும் பொழுது நமது உடம்பில் கண்டிப்பாக நெருப்பு சக்தியை ஒழுங்காக வேலை செய்யும். எனவே நெருப்பு மூலியமாக வேலை செய்யும் பல்வேறு உறுப்புகளில் உள்ள அனைத்து வியாதிகளும் குணமாகும். ஹார்ட் அட்டாக் வராது, ஹார்ட்டில் ஹோல்ஸ் இருந்து அடைஞ்சிரும், ஹார்ட்டில் இருக்கிற அந்த அடைப்புகள்லாம் சரியாக போயிடும், இரத்த நாளங்களில் அடைப்பெல்லாம் சரியாக போகுங்க. இது கசப்பு துருப்பு தான் கொடுக்கும். எனவே கசப்பையும் துவர்ப்பையும் அளவாக சாப்பிட்டு நம் உடலில் நெருப்பு சக்தியை ஒழுங்காக வைத்து நாம் வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி ஐயா. சிறப்பான நமக்கு ஒரு சிந்தனை காலை வேளையிலே சிறப்பாக சிந்தனை அளித்த இளர் பாஸ்கர் ஐயா நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இளங்கோவன் ஐயா ஆரோக்கிய வாழ்வில் அடிப்படை விதிகள் அப்படின்றத பற்றி தொடர்ச்சியா நமக்கு வந்து வலியுறுத்தி சிறப்பான பயிற்சி முறைகள் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையிலே இன்னைக்கு இளங்கோவன் ஐயா வந்து நம்ம ஆரோக்கிய வாழ்வின் அடிப்படை விதிகள் என்ன என்பதை பற்றி அருமையாக விளக்க வருகிறார்கள். மற்றும் தொடர்ந்து நம்ம அவரோட அந்த நிகழ்வை கேட்டாலும் அவரோட பயன்கள் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பற்றியும் சில விரிவான உரைகளையும் அவர்கள் அளிக்க உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இளங்கோவன் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தனித்துவமும் தனித்திறமையும் மிக்க ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது
முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற ஒரு வாசகத்தோட இன்றைய நிகழ்வை தொடங்குவோம். நாம எல்லாரும் இந்த மாற்றத்தை ஒவ்வொரு காலமும் நிகழ்றத பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாற்றங்கள் நிகழ்கிறது. அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்வியல் முறைகளும் அமைஞ்சிக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஆரோக்கியத்திலையும் மாறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கு. அந்த வகையில நாம இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வியல் முறைகளை அமைச்சிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் இப்போ ஒரு மழை காலம், ஒரு மழை இடையில வருது. மழை காலம் அப்படிங்கிறத விட இப்போ பல பகுதிகளில் மழை பெய்யறத நான் பார்க்குறேன். இப்போ நேற்று கூட டிவியில ஆலங்கட்டி மழை வெல்லுவதை காமிச்சாங்க ஒரு சில ஊர்கள். இந்த ஆலங்கட்டிங்கிறது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மலங்கட்டி விழும்போது நாம் அதை எடுத்து ஒரு பாட்டில் அடைச்சி வெளிச்சமும் காத்தும் படாத அளவுக்கு ஒரு பாத்திரத்திலையோ அல்லது ஒரு பாட்டிலையோ போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது விஷக்கடிகளுக்கே மருந்தா வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்க கவனத்துல கொள்ளணும். எப்படி ஒரு தேள் கொட்டிருச்சு, பூரான் கொட்டிருச்சு அப்படிங்கும் போது இப்ப நீங்க அந்த பாட்டில் அடைச்சி வச்சிருந்த 1 வருஷம் ஆயிருந்தாலும் சரி, அந்த தண்ணியினுடைய மகத்துவம் அந்த அளவுக்கு மதிப்பு மிக்க ஒண்ணா இருக்கு. அப்ப அதை எடுத்து தடவுனீங்க, மேல தடவுனீங்க அப்படின்னா அந்த விஷக்கடி இறங்கிருது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் பின்பற்றிக்கிட்டு இருந்த நெறிமுறைகள்ல, வழிமுறைகள்ல, வைத்திய முறைகள்னு கூட சொல்ல முடியாது. இயல்பாலுமே வாழ்க்கை முறைதான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். நம்ம வாழ்க்கை முறையவே மறந்துட்டு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மறுபடியும் ஆரோக்கியத்தை தேடி போயிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்வியல் முறைகளே ஆரோக்கியமாகத்தான் இருந்தது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உணர்ந்துட்டோம் அப்படின்னா இதை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வாரிசுகளுக்கு இனி வரும் காலங்கள்ல இந்த வாழ்வியல் முறைகளை நாம கத்துக்கிட்டு சொல்லி கொடுக்கும் போதுதான் அவங்களும் நிறைவான வாழ்க்கைய வாழ்வதற்கு உதவும். அந்த வகையில இந்த மழை நீர் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷக்கடியா இருந்தாலும் மேல தடவும் போதே அந்த அளவுக்கு விஷத்தை இறக்கக்கூடிய ஒரு மருந்தா வேலை செய்யுது அப்படின்னா அந்த மழை நீர்ல எவ்வளவு மகத்துவம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்போ இலவசமா கிடைக்குது, இதெல்லாம் ஒன்றும் நீங்க காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது ஆலங்கட்டி விடும்போது எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்க ஊருகளில் உங்க சொந்தக்கார்ட்ட சொல்லி வைங்க, உங்க ஊர்ல ஆலங்கட்டி மழை பெஞ்சா கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி வைங்க. ஒரு பாத்திரத்துல ஊற்றி வைங்கன்னு சொல்லுங்க. அதை நீங்க கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி பகிர்ந்துக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா இது மாதிரி ஒரு அவசர தேவைக்கான விஷக்கடி இறக்கிற ஒரு மருந்தா நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுல இன்னும் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்கிறத ஒரு பக்கம் எடுத்துக்குவோம். அது உள்ள பருகும் போது ஏற்படுற பலன்கள் பல. அந்த வகையில மேல தொடவுனாவே இந்த அளவுக்கு அதுல பலன்கள் இருக்குன்னா அதுல என்ன அப்படி இருக்கணும்னு நம்ம அடுத்து யோசிக்கணும். அதுல பாத்தீங்கன்னா இந்த அருவி நீர் காலையில விழற அருவி நீர் உயிர் நீர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூரிய ஒளிப்பட்டு அருவியிலிருந்து வர நீரை நீங்க பாட்டில அடைச்சி வச்சுக்கிட்டு அந்த நீரை பயன்படுத்தும் போது உடல்ல நோய் தீர்க்கிற மருந்தா அது வேலை செய்யுது. அது அது அந்த pH லெவல் அதிகமா இருக்கிற ஒரு ஒரு மருந்தாகவும் அது இருக்குது. அதே மாதிரிதான் இந்த ஆலங்கட்டி மலையும் கூட. இந்த நம்ம காசி தீர்த்தம், ஜிம் வாட்டர், ஹஜ் யாத்திரை போறவங்க தீர்த்தம் கொண்டு வராங்க அப்படின்னா இதெல்லாம் மருந்துகளா பயன்படும்னு சொல்லுவாங்க அந்த அந்த நீரெல்லாம். ஏன்னா அதுல pH லெவல் அதிகமா இருக்குது அப்படிங்கிறத ஆய்வுகள்ல எடுத்திருக்காங்க. அந்த வகையில இந்த மழை நீர்ல நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்கிறதுனால அதுல உயிர் சக்தி, ஆறா சக்தி, மின்சக்தி பல வகையான எனர்ஜிகள், நம்ம இன்னும் உணராத பல வகையான எனர்ஜிகள் அதுல சேகரிக்கப்பட்டிருக்குது. நாம பார்க்கறதுக்கு சாதாரண தண்ணின்னு நினைச்சிட்டு அதனுடைய மருத்துவ குணத்தை, மகிமைய உணராம பயன்படுத்தாம
வின் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இனி வரும் காலங்கள்ல இந்த மழைநீரை நீங்க நேரடியா பிடிச்சு வச்சு அருந்தும் போது நேரடியா என்ன பண்ணும், 4 பக்கம் ஒரு துணி கயித்துல கட்டி அத நல்லா விரிச்சு கட்டி விட்டுட்டு, நடுவுல ஒரு கல்ல போட்டு அடிய ஒரு பாத்திரத்த வச்சு, இந்த மழைநீரை புடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் வர மழைநீரை விட்டுட்டு கூட பிடிங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஏன்னா அதில காற்றுல வர மாசுக்கள அதில வெளியேறிடும். அதுக்கப்புறம் பிடிச்ச நீர ஒரு பாத்திரத்துல அடைச்சு அடி பாத்திரத்த வச்சு, அத ஒரு பாட்டில்ல அல்லது பாத்திரத்துல காற்றும், வெளிச்சமும் படாத அளவுக்கு அடைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது ம் பல மடங்கு மருந்தா வேலை செய்யுது. நீங்க இத சிறுநீரகத்த வேலை செய்ய வைக்கிறதுக்கு நாங்க எங்க மருத்துவத்துல ஒரு சிலருக்கு எடுக்க சொல்லுவோம். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதுல ஒரு 50, 50 மில்லி டெய்லி எடுங்க. இதுல சிறுநீரகம் நெஃப்ரான் ஃபில்டர் சிறப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படிங்கிறத நாங்க சொல்லியிருக்கோம். அதனுடைய பலன்களையும் நாங்க பார்த்துருக்கோம். அது ஏற்கனவே பழங்காலத்துல பின்பற்றின வழிமுறைகள்ல ஒண்ணுதான். நாங்க ஒண்ணும் புதுசா கண்டுபிடிச்ச விஷயங்கள் அல்ல அப்படிங்கிறத நீங்க உணருங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பழமையான, எளிமையான, செலவில்லாத வாழ்வியல் முறைகள அ புரிஞ்சுகிட்டு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, செலவுகளும் குறைஞ்சிருது, ஆரோக்கியமும் அதிகமாகுது. ஆரோக்கியம் தக்க வச்சிருக்கிறதுனால, அந்த ஆரோக்கியமின்மைக்கான செலவுகளும், அன்னைக்கு லீவ் போட வேண்டிய ஆரோக்கியம் இல்ல அப்படின்னா, அன்னைக்கு லீவ் போட வேண்டிய அவசியம் இல்லையும், அன்னைக்கு வருமான இழப்பு இல்லாமலும், ஆ சைட் எஃபெக்ட் இருக்கிற மருந்து, மாத்திரைகள எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமலும், ஆ உங்களுக்கு ஓத்திரி இல்லாமலும், அதுக்கு கூட ஒருத்தரு லீவ் போட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வராங்கன்னா, அவைங்களுக்கும் கஷ்டம். அவைங்களும் லீவ் போட்டு வர வேண்டியிருக்குது. அன்னைக்கு வருமான இழப்பு. இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நீங்க அ உடல பாதிச்சுட்டு நீங்க கொண்டு போயி வீண் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கங்க. அந்த வகையில இந்த மழைநீர் வந்தும், அந்த அருவி நீரும் அ மிகச்சிறந்த மருந்துகளா வேலை செய்யுது. நீங்க கடற்கரை பகுதிகளுக்கு போனீங்க அப்படின்னா, அவசியம் கடல்ல குடிக்க வேண்டியது மிகச்சிறந்த மருந்தா இருக்கும். அந்த கடல் நீர்ல சொரியாசிஸ்ன்னு சொல்ற நவீன மருத்துவத்துல வாய்ப்பே இல்ல. இத குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு, அ அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு இறுதி கட்டத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல. அது வந்து சிவியரான சூழ்நிலை அப்படின்னு சொல்றாங்க. உண்மை நிலை அதையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த கடல் நீர்ல குணப்படுத்த முடியாதுன்னு தோல் வியாதியவே குளிக்கும்போது குணப்படுத்த முடியுது அப்படின்னா, இந்த நீர்ல மழைநீரு, அருவி நீரு, கடல் நீரு அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய மகத்துவ குணம் மிக்க விஷயங்கள் அப்படிங்கிறத நாம இனிமே உணர்ந்துக்கணும். இதே வாரம் ஒரு நாள் இயற்கை நீர்நிலைகள்ல நாம எல்லாரும் குளிக்கிறோம் அப்படின்னா, ஆ அது மிகச்சிறந்த ஆரோக்கியத்த தரக்கூடிய அடிப்படை விதிகள்ல ஒண்ணா வருது. நம்ம இன்னைக்கு பார்க்க வர்றதே ஆரோக்கியத்திற்கான அடிப்படை விதிகள் அப்படிங்கிற விஷயங்கள்ல தான். அதுல ஒண்ணா இந்த அருவி நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் அப்படின்லாம் ஒரு ஒரு பழமொழியே உண்டு. ம். ஆற்று நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் ஊற்று நீர் வாதம் போக்கும், சோற்று நீர் மூன்றும் போக்கும்னுலாம் ஏதோ ஒரு பழமொழி இருக்கு. எனக்கு அத முழுமையா தெரியாது. இந்த மாரி அந்த காலத்துல நீர்கள்ல வச்சு நோய்கள பித்தம், வாதம், கபத்த பேலன்ஸ் பண்ணி நோய்கள வராம தடுக்கிற, வந்த நோய்கள குணப்படுத்துற வழிமுறைகள பின்பற்றியிருக்காங்க. அந்த வகையில நீங்க சோற்று நீரும் கூட பழைய தண்ணி, முக்கியமா கைக்குத்தல் அரிசி தண்ணி அல்லது கம்மஞ்சோறு தண்ணி, ஆ ஆ அப்படிங்கிறது வெங்காயத்த கட் பண்ணி போட்டு வச்சுட்டு, அத நைட்டே வெங்காயத்தோட போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மருத்துவ குணம் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த வகையில அத வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 மில்லி டூ 100 மில்லி மட்டுமாவது குடிச்சீங்க அப்படின்னா, இதுல வைட்டமின் B12 அப்படின்னு இருக்குது. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்ற, IBRSன்னு சொல்ற, நவீன மருத்துவத்துல சொல்ற, குடல் அலர்ஜி நோய். அடிக்கடி மோஷன் போகுது, செரிமானம் ஆகல, கொல கொலன்னு போகுது. இது மாரி சத்துக்கள் உறிஞ்சப்படாம நல்ல பாக்டீரியாலாம் அழிக்கப்பட்டு, எவ்வளோ நாளா சாப்பிட்ட மருந்து மாத்திரைகள்னால கிருமிகள அழிக்கிறேங்கிற பேர்ல நல்ல பாக்டீரியாவும் அழிச்சிடுறோம் அப்படிங்கிறதுனால தான், அ நவீன மருத்துவத்த மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்றது. அவைங்களே மருத்துவர்களே ஆன்டிபயாட்டிக்ன்னு குடுக்குறாங்கன்னா, 3 நாளைக்கு மேல எடுக்க வேணாம்னு சொல்லிர்றாங்க. அது மாரி நல்ல மருத்துவர்களும் ஒரு சில நவீன மருத்துவத்துல இருக்கிறாங்க.
அந்த வகையில அதுக்கு மேல எடுக்கிறோம். அல்ல அடிக்கடி அந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருதுனால, குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா அழிஞ்சிருது. அந்த நல்ல பாக்டீரியா உருவாக்குறதுல இந்த சோற்று நீர் மிகச்சிறந்த மருந்தா வேலை செய்யுது அப்படிங்கிறதுனால, நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 50 to 100 மில்லி உணவு கடையில எடுத்து பாருங்க. வயிறு பொறுமல், செரிமானமின்மை, குடல் அலர்ஜி நோய் அப்படின்னு சொல்லி இருக்கிற அல்லது குடல்ல அடிக்கடி மோஷன் போகுதுன்னு சொல்ற பலருக்கு இது எளிமையா குணப்படுத்துறத பார்க்குறோம். இப்ப என்ன நடக்குது? ஆ நீர் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய மருத்துவ குணம். நாம ஏற்கனவே பார்த்தோம். காற்றுங்கிறது எவ்வளோ ஆரோக்கியத்த தர ஒரு மருந்தா வேலை செய்யுது. முக்கியமா நைட்ல வெளிக்காத்து ரூமுக்குள்ள வர மாரி ஏற்பாடுகள செஞ்சுட்டோம் அப்படின்னாவே, அது பெரும்பான்மை நோய்கள வராம தடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அது ஒரு புக்கு போற அளவுக்கு அத்தன தகவல்கள் இருக்குது. அந்த வெளிக்காத்து உள்ள வரதுனால வர ஆ பலன்கள் அல்லது வராதனால வர பாதிப்புகள் இப்படிங்கிற 2மே. இப்ப இதுலயே பெரும்பான்மை நோய்கள குணப்படுத்திக்க முடியுது. நீரிலயும், காத்துலயும், ஆழ்ந்த தூக்கத்திலயும், மனச ரிலாக்ஸா வச்சுக்கிறதுலயும், கழிவுகள முறையா வெளியேற்றுறதுலயும், கிட்டத்தட்ட 80% ஆரோக்கியத்த கொண்டு வந்துர முடியுது அப்படின்னா, நாம ஏன் ஆரோக்கியத்துக்காக வீண் செலவு பண்ண வேண்டிய அவசியம்? சிரமப்பட வேண்டிய அவசியம்? செலவு இருக்கிறவங்க பண்ணனாலும், சிரமங்கள சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வருதுல்ல. இனி வரும் காலங்கள்ல இந்த அடிப்படை விஷயங்கள்ல புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு, உங்க வாரிசுகளுக்கு இந்த வாழ்வியல் முறைகள கொண்டு போய் சேர்த்துங்க. அப்பதான் உங்களுக்கும், உங்க வாரிசுகளும் அ நிம்மதியா வாழ்வதற்கான வாய்ப்புகள் அமையும். அந்த வகையில இப்போ நம்ம காலை சக்கரத்துல கூட ஒரு 28ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். அவைங்க 2, 3 நாள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது அ அருவியில குளிக்கிறது, அ புற்றுமண் உடல் முழுதும் பூசி அல்லது இயற்கையான மண் உடம்பு முழுசும் பூசி, அத தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள குணப்படுத்துறது. நாங்க சொல்லுவோம், தோல் சம்மந்தப்பட்ட நோய்க்கு கடல் நீர் எப்படி ஒரு மருந்தோ, அது மாரி முட்டைக்கோஸ நைஸா அடிச்சு, ஆ ஆ அதுல வந்து புற்றுமண்ண கலந்து தோல்ல பூசச் சொல்லி, குளிக்கச் சொன்னா, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்ற தோல் நோய்களும் அதுல தோல் நோய்கள் மட்டும் இல்ல, உடல் நிறைய நோய்களுக்கு அது மருந்து. அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் குளிக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு மருந்தா வேலை செய்யும். ஹீரல் பாஸ்கர் ஐயா கூட அவருடைய வீடியோல இத சொல்லியிருப்பார். இப்ப இந்த மாரி வாழ்வியல் முறைகள்ல நெறையா எளிமையான குணப்படுத்த முடியாதுன்னு சொல்ற விஷயத்துக்கு, செலவில்லாத எளிமையா குணப்படுத்துறதுக்கான வாழ்வியல் முறைகள் இருக்குதுங்கிறத கத்துக்கிறதுக்காக, இந்த மாரி காலை சக்கர நிகழ்ச்சிகளுக்கு வாங்க. கத்துக்குங்க. குறிச்சு வைங்க. இத கொண்டு போய் சேர்த்துங்க. இப்போ உங்களுடைய பலன நீங்க பலனடையறத நாங்க பார்க்கும்போது, எங்களுக்கு ஏற்படுற சந்தோஷம், ஆ அதை விட நீங்க பல லட்சம் குடுத்தாலும் கிடைக்காது. அந்த வகையில நீங்க இவ்வளவு நாளா கத்துக்கிட்ட விஷயங்கள்ல, ஆ இவ்வளவு நாளா அடைஞ்ச பலன்கள எங்களுக்கு பகிர்ந்துக்கிறது அவசியம். நீங்க ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் அ மைக் ஆன் பண்ணிட்டு உங்களுடைய சந்தேகங்கள கேட்டுக்கலாம். ஆ அதுக்கு முன்னால இந்த அ காலச்சக்கர நிகழ்ச்சியில சிறப்பு நிகழ்வாக ஏற்பாடு பண்ணியிருக்கிற, அ 3 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அருவியில குளிக்கிறது. அந்த மாரி நீங்க குளிக்கும்போது ஒரு சில பாத்திரங்களோ, பாட்டிலோட எடுத்துட்டு வந்துருங்க. அந்த அருவி நீர் மேல இருந்து காலை நேரத்தில கொட்டுற அருவி நீரினுடைய மகத்துவ குணம் அதிகம். அதெல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது பிடிச்சிட்டு போய் வீட்ல வச்சுக்கங்க. அத ஒரு 50, 50 மில்லி உணவு சமைக்கும்போது, இந்த மழை நீரையும் அப்படி மாரி பிடிச்சு வச்சு பயன்படுத்தலாம். இந்த அருவி நீரையும் பயன்படுத்தலாம். இதில தூய நீர், உயிர் நீர் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. இந்த நீருக்கு. இந்த நீர்களை நீங்க பயன்படுத்தி ஆரோக்கியத்தை, அதாவது உணவுல இருக்கிற நச்சுத்தன்மையை எடுக்கிற மருந்தாகவும் இது பயன்படும். நம்ம ஆரோக்கியத்தை தரக்கூடிய செலவில்லாத எளிமையான வைத்திய முறைகளாகவும் இது பயன்படும் அப்படிங்கிறதுனால, வாய்ப்பு இருக்கும்போது இந்த கடல் நீரு, அருவி நீரு, ஆற்று நீரு, ஊற்று நீரு இதெல்லாம் அவசியம் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக்கணும். அந்த வகையில அ அங்க மூலிகைகளை போட்டு அந்த நிகழ்வுக்கு நீங்க வரும்போது கொல்லிமலையில ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ மூலிகைகள அ பயன்படுத்தி மூலிகளோட சேர்ந்து மண்ண போட்டு குளிக்கிறது ஒண்ணு. மூலிகைகள் எண்ணெய்கள உடம்பு ஃபுல்லா தேய்ச்சு அ மசாஜ் இது மாரி செஞ்சு, அதுல நோய்கள குணப்படுத்துற முறைகள் ஒண்ணு. அது இல்லாம பழங்கள அனைத்து வகையான பழங்களையும் அரைத்து உடம்பு ஃபுல்லா பூசி, அ
இதை வந்து நோய்களை குணப்படுத்துற மருந்தா வேலை செய்யறது அப்படிங்கிறது ஒண்ணு. இயற்கையான அறிவியல்ல குறிக்கும் போது பல நோய்கள் அந்த இயற்கையான சூழல்கள்ல இருக்கும் போது அந்த காற்றோட்டத்தை நல்லா சுவாசிக்கும் போது அந்த மண்ணுல ஆரோக்கியம் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மன ரீதியான ஒரு அமைதியும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு இயற்கை சுற்றுலா மாதிரி நீங்க வந்துட்டு போகலாம் எல்லாரும். அந்த வகையில இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த விஷயமா இருக்கு. அதனால இந்த காலச்சக்கர நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு பயனடையலாம். அதே மாதிரி பயனடைஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுவரையும் நீங்க யார் யாரு பயனடைஞ்சீங்க அல்லது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுன்னா நீங்க இப்ப நீங்க பகிர்ந்துக்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரா நீங்க கேளுங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு முறை பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கேட்டிருந்தாரு, காய்கறிகள்ல மருந்தடிச்சு வருது, அப்போ அதை நாங்க எப்படி பயன்படுத்துது? அவர் ஒரு 5% அந்த காய்கறிகள்ல மருந்தடிச்சதுல பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதை மீறி 95% நன்மைகளும் சத்துக்களும் இருக்குதுங்க. அதை ஃபர்ஸ்ட் இழக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த காய்கறிகளை எப்படி இயற்கையான விளைவிச்சு நீங்க வீட்டிலேயே விளைவிச்சு பக்கத்தால யாரு மருந்தடிக்காம விவசாயம் பண்றாங்க இந்த தகவல்லாம் வந்தாலும் நீங்க உள்வாங்கிக்கங்க. இப்போ உங்களுக்கு வீடு தேடி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளோட உருவாக்க முடியும் அல்லது எங்க கிடைக்குதுங்கிற விஷயத்த நம்ம பகிர்ந்துக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வகையில நாட்டு சக்கரை ஒரு சோடாஸ் கலந்து அந்த அழுக்குகளை நீக்கிறதுக்காக தயாரிக்கிறாங்க அப்படின்னா இங்க 100% கெமிக்கலே இருக்கிற வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்துறதுக்கு இங்க ஒரு 2% 3% சோடாஸை அந்த இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது கிடைக்கிற வரை நீங்க பயன்படுத்துங்க. இன்னும் அந்த காலத்துல சோடாஸ் இல்லாத காலங்கள்ல அவங்க சுண்ணாம்பையோ வேற என்ன இயற்கையான விஷயங்களையோ பயன்படுத்தி அந்த அடுக்குகளை எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் கூட தயாரிக்கிறவங்க இருக்காங்க. நாட்டு சர்க்கரையில இன்னும் மூலிகை எல்லாம் கலந்து இன்னும் தரமான சர்க்கரையா தயாரிச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறவங்கள நாம பார்த்தோம். அரசும் மருத்துவமும் ஏற்படுத்த வேண்டிய ஒரு விழிப்புணர்வை சோசியல் மீடியாக்களும் ஏற்படுத்த வேண்டிய ஒரு விழிப்புணர்வை மக்கள் இந்த நாம பயன்படுத்துற சோசியல் மீடியாக்கள் மூலம் சிறுதானியங்களுக்கு நிறைய பேர் வளர்ந்துருக்கிறதையும் நாட்டு மாட்டுப்பாலுக்கு வரதையும் செக்கெண்ணெய்க்கு வரதையும் இயற்கையான வாழ்வியல் முறைகளுக்கு நிறைய பேர் வர்றதையும் நாங்க வந்திருக்கிறதே பார்த்துட்டோம். அப்போ இந்த விழிப்புணர்வை இந்த புரட்சியை இந்த ஆரோக்கியமான விஷயங்களை நாம எல்லாம் ஒன்று சேர்ந்தோம் கூட்டு சேர்ந்தோம்னா இதையும் நாம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நான் சொன்ன மாதிரி 120 to 180 வயசு வரையும் வாழ்வியல் முறைகளுக்கு போறோமா இல்லையோ இருக்கிற வரையும் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு சாத்தியக்கூறு இருக்குதுங்கிற வாழ்வியல் முறைகளுக்கு நம்ம வந்துடுவோம். அந்த வகையில இனி வரும் காலங்கள்ல இது மாதிரி விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கும் போது அல்லது பின்பற்றிட்டு அதனுடைய பயன்களை அடையும் போது எப்படி சாம்பலை பயன்படுத்தும் போது சாம்பல்லையே உங்களுக்கு செலவு இல்லாம கெமிக்கலா இருக்கிற அந்த சோப்பு பயன்படுத்தும் போது ஏற்படுற பாதிப்புகள் இல்லை. இங்க சுண்ணாம்பு சத்து மற்ற சாம்பல் சத்துன்னு நிறைய விஷயங்கள் அதுல நம்ம உடம்பு கிடைக்குது. அப்போ ஓடை மண் செங்கல் பொடி அப்படிங்கிறதெல்லாம் பூச்சிக்காய் இழுப்பு விஷயம் பொடி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விற்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆரோக்கியத்தை பாத்திரத்தை துவக்கிற தேங்காய் நாரும் கூட சொன்னேன். அதை மூக்குல விளக்குல காமிச்சா அந்த புகையை மூக்குல உறிஞ்சா மூக்கடைப்பு சரியாகும். அந்த தேங்காய் நார் பாத்திரம் வைக்க பயன்படுத்தும் போதும் கூட நீங்க ஒரு ஆரோக்கியத்தை தர மருந்தா வேலை செய்யுது. இனி வரும் காலங்கள்ல இதெல்லாம் எப்படி சாத்தியம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகங்கள் இருந்தா இத கேளுங்க, இதை தெளிவு பெற்றுங்க. இப்பதான் நாங்க கொடுத்த விஷயங்கள் முழுமையா உங்களுக்கு போய் சேர்ந்த மனநிறைவு எங்களுக்கு ஏற்படும். அந்த வகையில இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமா கொஞ்சம் ஐயா ஒதுக்கிக்கலாங்க ஐயா. டைம் இருக்கா? குணபாலன் ஐயா, இப்போ நீங்க கேள்விகளை சந்தேகங்களை பகிர்ந்து கேட்டுக்கலாம்.
இவ்வளவு நாளா நடந்த நிகழ்வுகளை இந்த சாம்பலை பயன்படுத்தும் போது, கொசுவலை பயன்படுத்தும் போது, இந்த காத்தை வெளியேற்றுறதுக்கான விஷயங்களை சொன்னோம். இந்த கெட்ட காத்தை வெளியேற்றுறது, நல்ல காத்தை உள்ள கொண்டு வருது அப்படிங்கிறத சொன்னோம். அதுல நீங்க என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை கேட்டுக்கலாம். எங்க ஏரியால இப்ப கூட மழை வந்துட்டு இருக்குது. இந்த மழை தண்ணீரை இப்ப பயன்படுத்த ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தரும் பிடிச்சு வச்சுங்க. நேரடியா பிடிக்கிறவங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும். இதே துவைக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் அந்த நீரை பிடிச்சி வச்சு பயன்படுத்தலாம். இனி வரும் காலங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு வீடுகள்லயும் இருக்கிற பைப்புகளுக்கு எல்லாரும் டேங்க வச்சு அதை சேகரிச்சு இனி பயன்படுத்த ஆரம்பிங்க. இது ஆரோக்கியத்துக்கான மருந்தாகவும் பயன்படுது அப்படிங்கிறதுனால அந்த நாட்டு சர்க்கரைக்கு இதுல சொல்லிடுறோன்னு இந்த மழை நீரும் நாட்டு சர்க்கரையும் புதுசா பயன்படுத்துறவங்களுக்கு சளி பிடிக்குதுன்னு சொல்றாங்க. இது நம்ம இத மழையிலேயே நனையாம இருக்கிறவங்க புதுசா மழையில நனையும் போது இது ஏதோ ஒரு புதிய பொருள் நம்மளை தீண்டுதுங்கிற மாதிரி, அல்லது நாட்டு சர்க்கரை சாப்பிடும் போது புதிய பொருள் ஏதோ உள்ள வருதுங்கிற மாதிரி உடம்பு அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு பேர் தான் சளி. இது தவறு இல்லை. இது பழகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மழைநீரே மருந்தா மாறிடும். பூசல தான் அந்த சளி பிடிக்கிறது. புதுசா நீங்க ஏதாவது நல்ல விஷயங்களை உள்ள கொண்டு போகும்போது சளி பிடிக்குதுன்னா மழை நீர்லயோ அல்லது நாட்டு சர்க்கரையிலையோ கெடுதல் இல்லை. அங்க உடம்பு ஏதோ எனக்கு இதுவரையும் பழக்கப்படாத ஒண்ணு வருதுங்கிறதுக்காக தெரிவிக்கிற எதிர்ப்பு தான் வழியா சளியோ காய்ச்சலோ வழிய அது ஒரு பெரிய நோய் அல்ல, தவறான விஷயம் அல்ல அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்குங்க. இனி வரும் காலங்கள்ல அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மழையில நனையிற அல்லது மழை நீர்ல குளிக்கிற நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துற இந்த வாழ்வியல் முறைகளுக்கு வந்துருங்க. இனி வரும் காலங்கள் ஒளிமயமா இருக்கும். யாராவது சந்தேகங்கள்? இவ்வளவு நாளா பின்பற்றின வாழ்வியல் முறைகள்ல அல்லது நாம சொல்லிக் கொடுத்த வாழ்வியல் முறைகள் ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, நான் மூலிகை மகேந்திர பேசுறேங்க ஐயா. வணக்கங்கய்யா. ஐயா ஒரு சந்தேகம், நான் பயன்படுத்துற முறையை சொல்லிடுறேன். இப்போ மழை நீரை நேரா பயன்படுத்தலாமா ஐயா? ஏன் அப்படின்னா மழை நீர்ல வெப்பம் கிடையாது. வெப்பம் இல்லாத ஒரு தண்ணியை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடலில் வெப்ப ஆற்றல் பற்றாக்குறை வந்துடும்ல. நீர் மூலியமாக ஒரு வெப்ப ஆற்றல் கிடைக்குது, காற்று மூலியமாக ஒரு வெப்ப ஆற்றல் கிடைக்குது, அப்போ உணவின் மூலியமா ஒரு வெப்ப ஆற்றல் கிடைக்குது. படைப்பின் பிரகாரம் யாருமே மழை நீரை நேரா பிடிச்சி குடிச்சது இல்லை. படைப்பின் பிரகாரம் அது பூமியில விழும். விஞ்ஞானம் வளர்ந்ததால், பாத்திரம் கண்டுபிடித்ததால் அவங்க மழை நீரை பிடிச்சு, அதுக்கு முன்னாடி மழை நீர் யாருமே அதை பெய்யும் போது குளிப்பாங்க, அதை பிடிச்சி குளிச்சதில்லை. இது பெய்யும் போது குளிப்பாங்க, துணி துவைக்கிறது கூட அவ்வளவு முக்கியம் இல்லை அது. ஆனா அந்த பெய்யும் போது குடிச்சாங்கன்னா பர்மனண்டா பிடிச்சி வச்சு குடிச்சதில்லை. ஏன் குடிச்சதில்லை அப்படின்னா அதுல கால்சியம் சத்து கிடையாது, வெப்ப ஆற்றல் கிடையாது, குளிர்ந்த நீர் அது. அதனால அந்த நீரை எப்படி பயன்படுத்தலாம்? இப்பதான் நான் உங்களுக்கு பயன்பாடு ஏற்கனவே சொன்னதை நீங்க கவனமா பார்த்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி வந்திருக்காது. நாங்க மழை நீரை நேரடியா பிடிச்சி ஒரு பாத்திரத்துல வெளிச்சமும் காற்றும் போகாத அளவுக்கு அடைச்சி வச்சுக்குங்க. ஒரு 50 to 100 மில்லி உணவு சமைக்கும் போது பயன்படுத்துங்கன்னு தான் சொன்னோமா ஒழிய நேரடியா குடிங்கிற விஷயத்துக்கு நாங்க வரல. இப்படி பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அதுல இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கிற அல்லது கெட்ட விஷயங்களை நீக்கிற ஒரு மருந்தா மாறிடுது. அப்படிங்கறதுனால நீங்க இந்த மாதிரி வாழ்வியல் முறைகளுக்கு வாங்க. என்ன அடுத்தடுத்து இதுல வர மைனஸ் எல்லாம் நம்ம களையறதுக்கான சாத்தியக்குள்ள பார்ப்போம். நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை வைங்க, நம்ம எல்லாம் பகிர்ந்துக்குவோம், கலந்துக்குவோம், உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்குங்க. அந்த வகையில துணி துவைக்க கூட நம்ம மழை நீரை பயன்படுத்துறத பாக்குறோம். இதுல எதுவும் நமக்கு சைடு எஃபெக்ட் வந்துட போறது இல்லையே. அப்படி ஒரு சந்தேகம்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு லேசா சூடு பண்ணி எடுத்துக்கலாம், மஞ்சத்தூளை போட்டு எடுத்துக்கலாம். அல்லது உங்களுக்கு அதுல ஏதாவது பாதிப்புகள் வரும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஐயா கேட்கல, எனக்கு ப்ராப்ளம் ஆட்டவரு. இனி வரும் காலங்கள்ல இந்த எந்த ஒரு புதிய விஷயம் நாங்க பழக்கத்துக்கு கொண்டு வந்தாலும் அல்லது பாதிப்புகள் இருக்குதுன்னு சொன்னாலும் அதுக்கான தீர்வுகளும் இயற்கையில இருக்குதுங்கிற நாலேஜை நம்ம உள்ள எடுத்துக்கிறதுக்கு அல்லது பகிர்ந்துக்கிறதுக்கு டைம் ஒதுக்குவோம்.
ம். சரிங்க. வேற என்ன? என்னுடைய புரிதல் பிரகாரம் மழை நீரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம் ஐயா. மழை நீரை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னா, மழை நீரை ம், வந்து நாங்க பார்த்தீங்க அப்படின்னா, மழை காலத்துல புடிச்சு வைக்கிறோம். இந்த பேரல்ல புடிச்சு வச்சு பயன்படுத்துறோம். எப்படி ம், அப்படின்னா, ஒரு மண் பாத்திரத்துல அந்த தண்ணிய ஊத்தி வச்சுட்டு, ஒரு துணி போட்டு கட்டிட்டு, பகல் முழுவதும் சூரிய ஒளியில வச்சுடுவேன். அப்ப கால்சியம் ம், என்ற சத்து இறங்கிடுச்சு அதுல. ம், இரவு முழுவதும் வந்து மெக்னீசியம் என்ற ஒரு சத்து இறங்கிடுச்சு. அப்படியே பனி நீர்ல வச்சுடுவோம். பனி ம், நீரும், மழை நீரும் வந்து வெப்ப ஆற்றலும் சமநிலை இருக்கும் பொழுது, நமக்கு ம், வந்து ஆரோக்கியம் அதிகம். இப்ப இது மாரி நான் வந்து வெயில்ல வச்சு நீங்க குடிச்சிடுங்க. ஒரே ஒரு நாள், நாளைக்கு தண்ணி குடிக்கிறீங்கன்னா, இன்னைக்கே வந்து ஒரு மண் பாத்திரத்துல மழை நீரை ஃபுல்லா ஊத்தி விட்டு, நீங்க ம், வந்து ஒரு துணி போட்டு துணி எதுக்கு நம்ம கட்டுறோம் அப்படின்னா, அந்த வெளிய இந்த டஸ்ட் எதுவும் உள்ள போகாது. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கும், காத்துல பொல்யூஷன் இருக்கும். அது ம், எதுவும் போய் உள்ள அடுத்து மற்ற பறவைகள், இறவைகள் வந்து காக்கா எதுவும் உட்காந்து அந்த தண்ணிய வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாது. கலக்கிடாது. ம், அதுக்காக வெள்ள ம், துணிய போட்டு கட்டிட்டு, நீங்க ம், வச்சுட்டீங்கன்னா, அந்த கால்சியம் என்ற சத்து முழுமையா இறங்கிடும். மெக்னீசியம் ம், என்ற சத்து முழுமையா இறங்கிடும். என்ன அப்படின்னா, மழைநீர் என்பது படைப்பின் பிரகாரம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா பயன்படுத்தல அது. ம், ஏன்னா ம், மக்கள் நெறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஐயா, மழை நீரை நெறைய பிடிக்க வச்சு, அத ம், வந்து 3 பேரலு, 4 பேரல்ல எனக்கு தெரிஞ்சே புடிச்சு அத குடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க ஃபுல்லாவே. ம், அதனால இந்த சூரிய ஒளியில வச்சு நம்ம மழைநீர் என்பது கிட்னி ப்ராப்ளம் ஆனவங்கள வந்து குடிக்க வைக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அது ஒரு பெரிய நல்ல மருத்துவம், சிறப்பான மருத்துவம். அது வந்து ம், ஏன் அப்படின்னா, கிட்னி வந்து வெப்ப ஆற்றல்ல வந்து பாதிக்கப்படுது. அப்ப அந்த வெப்பத்த எடுத்த தண்ணி குடிக்கும்போது அற்புதமான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வந்து அது வந்து. அது ம், எல்லாரும் கொஞ்சம் குடிக்கிறாங்க. அதனால சூரிய ஒளியில வச்சு குடிக்க சொல்றேன். அது கொஞ்சம் இப்ப நல்லா இருக்கும். அதுக்காக அந்த கால்சியம் குறைபாடு இருக்கு. இப்ப மழைநீர் பாருங்க சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு இருக்குதுனால அதுக்குள்ள வெப்பம் கம்மி. இதே கடல் நீர்ல வந்து அந்த அளவுக்கு சில்லுனஸ் இருக்காது. ஏன்னா வெப்பம் இருக்கு. எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் வெப்பம் இருக்கும். அந்த ம், வெப்பத்த கலந்து அந்த தண்ணிய குடிக்கும்போது, நமக்கு வந்து எனர்ஜி அதிகமா இருக்கு ஐயா. சைட் ம். எஃபெக்ட்ன்னு நான் சொல்லல. சரி. ஆற்றல் பற்றாக்குறைன்னு சொல்றேன். அது வெப்ப மாரி தான் பற்றாக்குறை. இது மாரி ஏதோ மதிப்பு கூட்டு வரி அப்படிங்கிறது எங்க மருத்துவத்துல ஒரு மருத்துவர் சொல்லுவாரு. அந்த ம், மதிப்புகள கூட்டுறதுக்கான விஷயங்கள நாம் பார்ப்போம். ஏற்கனவே சொன்னதுல, ம், இந்த மழைநீர நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 50, 100 மில்லி உணவு சமைக்கும்போது பயன்படுத்தும்போது, அதுல ம், இருக்கிற கெட்ட விஷயங்கள நீக்குது அப்படிங்கிற மாதிரி, நீங்க ம், புதுசா மழைநீரை குளிக்கும்போதும் தொந்தரவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அந்த ம். அளவுக்கு எதிர்ப்பு சக்திய உருவாக்குற விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்ப்போம். நீங்க சரிங்க. ஒ வள்ளலார் கூட சொல்லியிருப்பாங்க. என்னன்னு நீரை சுருக்கி அதாவது ஒரு பழமொழி இருக்கு. "நெய்யை உருக்கி, நீரை சுருக்கி, மோரை பெருக்கி" அப்படிங்கிற பழமொழி இருக்கு. அதுல ம், போன முறை ஹீரர் பாஸ்கருடைய நிகழ்வுக்கு போகும்போது இந்த கேள்வி கேட்டாங்க. "நீரை சுருக்கி அப்படின்னா அதுக்கு என்ன?" ஐயா நாங்க தான் கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நீரை ம், சுருக்கி அப்படின்னு சொல்லி அ அந்த பழமொழியில வருது. ம், நாங்க இதுல எது சரின்னு எடுத்துக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ம். அது நீங்க அவைங்களுடைய புரிதல் பிரகாரம் அவங்க எந்த ஆங்கிள்ல சொன்னாங்கன்னு தெரிஞ்சா தான் நம்ம அதுக்கான முழு விளக்கங்கள் சொல்ல முடியும். ம். இது வந்து முழுசா தவறோ அல்லது சரின்னு நம்ம ஒதுக்கவோ, ஏத்துக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த ஐயா. ஆ, என் ஆ. என்னுடைய புரிதல் பிரகாரம் ம், அதாவது ஒரு தொந்தரவு வந்துருச்சுன்னா, மூலிகைகள அதுல போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அதுல 8ல ஒரு பகுதியா, 4ல ஒரு பகுதியா சுருக்கி, கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் அதுல இறக்கி, நம்ம ம், ஹீலர் பாஸ்கர் ஐயா போன வாரம் பேசம்போது 2 மணி நாளைக்கு முன்னாடி பேசும்போது, ம், 300வது நாள்ல இத பகிர்ந்திருந்தாரு. அந்த நீர சுண்ட வச்சு குடிக்கணும்னு சொல்லி. ஆ ம், அந்த சத்துக்கள அதுல கொ குழம்புல இறக்கி அப்படி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ ம், இது மாரி சுருக்கறத தான் அவைங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நாம ம், வந்து புரிதல் இல்லாம நீர கொதிக்க வைக்கணும், கொதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு, அத கொதிக்க வச்சு எடுத்து பழகிட்டோம், அல்லது ம். எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு ம். அப்படிங்கிறது என்னுடைய வியூல இருந்து வர கருத்துங்க. சரிங்க ஐயா. ரொம்ப அதனால மகிழ்ச்சி. இ இப்ப நீங்க இனி வரும் சொன்னது வந்து அப்படியே காலங்கள்ல நீங்க ம், சிந்தனையில ஏத்துக்கிற மாரி இருக்கு. கண்டிப்பா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கொதிக்க வச்சு ஏதோ ஒரு இலைகளையோ, மூலிகையிலோ போட்டு கொதிக்க வச்சு தான் அத சுண்ட வைக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ம். போட்ட மூலிகைய வுட்டுட்டாங்க. இவங்க ஆமா. வெறும் மட்டும் கொதிக்க வச்சு குடி, கொதிக்க வச்சு குடி, கொதிக்க வச்சு குடி. ஏன் அப்டின்னா, தண்ணீய கொதிக்க வச்சு குடிக்கும்போது உண்மையா சொல்றேன். அதுல வந்து என்னன்னா, வெப்பமும் கிடையாது, குளிர்ச்சியும் கிடையாது. சூடு தான் ம், இருக்குது அதுல வந்து. ம், கதிரவன் வந்து நேரா கிடைக்குது. அத போய் நம்ம வந்து அத விட ஒரு வெப்பத்த வந்து கதிரவன் வந்து ஒரு 120 டிகிரி அப்டின்னா 120 டிகிரி தான். ஆனா இப்ப நம்ம ம், போட்டு கொளுத்தும்போது 400 டிகிரி கொதிக்குது அது. 300 டிகிரி ம், கொதிக்குது. வெப்பத்த ம், பொறுத்து சூட பொறுத்து. அப்போ அந்த தண்ணீல என்ன இருக்குன்னா, வெப்பம் இல்ல சூடு தான் இருக்குது. ஆனா சூடு ம், என்பது உடலுக்கு தொந்தரவு.
ஆனா வெப்பம் என்பது உடலுக்கு நல்லது. வெப்பத்தில் வந்து உயிர் சத்து இருக்கு, சூட்டுல வந்து உயிர் சத்து இல்ல. இப்ப சமைச்சு சாப்பிடுறோம், அதுல உயிர் சத்து கிடையாது, இறந்துடுச்சு. பழமா சாப்பிடும்போது உயிர் சத்து இருக்கு. அந்த பழமா சாப்பிடும்போது என்னன்னா, அது சூரியன் பழுக்க வைக்குது அது வந்து. அந்த விதத்துல நீங்க சொன்ன மாரி அத ஏதோ ஒரு மூலிகை போட்டு அதுல வந்து கொதிக்க வச்சு சொல்லிக்கிறாங்க. மூலிகை விட்டாங்க, கொதிக்க வைக்கிறது மட்டும் இவங்க புடிச்சு சொல்லிக்கிறாங்க. ஆமா. அதான். இந்த இளநீ குடிச்சா அல்சர் சரியாகும்னு சொல்ற விஷயங்கள் கூட அந்த காலத்துல மருத்துவர்கள் அல்சருக்கு இளநீ கொடுத்திருக்காங்க. அதுல நைட்டு மூலிகையிலையோ அல்லது சீரகத்தையோ அல்லது பனங்கற்கண்டையோ போட்டு உடைச்சு ஊற வச்சிருந்து இளநீலயே போட்டு ஊற வச்சிருந்து அத வந்து வெறும் வயித்துல நல்லா கொப்பளிச்சு முழுங்குனாங்கன்னா அது வந்து மருந்தா வேலை செஞ்சிருக்குது. அதுல இருக்கிற அமிலத்தன்மை, காரத்தன்மைனா எல்லாம் பேலன்ஸ் ஆயிக்கும். அப்போ நம்ம இளநீ குடிக்க சொன்னா வைத்தியர் வெறும் வயித்துல இளநீ குடுத்தாரு அல்லது குடிச்சோம் அப்படிங்கிறத எல்லாரும் பகிர்ந்துட்டோமா வழிய, இந்த நூல்ல கயிறை கண்டு பாம்பா மாறின கதையா, இருட்டுல கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு சொன்ன கதையா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த இளநீ எப்படி கொடுத்தாருங்கிறத விட்டுட்டோம். கீழாநெல்லி கூட நம்ம சாப்பிட்டா வெறும் வயித்துல சாப்பிட்டா மஞ்ச காமாலைக்கு அல்லது கல்லீரலுக்கு கண்ணுக்கு நல்ல மருந்துன்னு சொல்றோம். அந்த கீழாநெல்லியே அவங்க புளி பத்தியம் இருக்க சொல்லி அல்லது ஒரு சில பத்தியங்கள் இருக்க சொல்லி மோர்ல அரைச்சி மோர்ல கலந்து அதை எடுக்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப வைத்தியர் கீழாநெல்லி மஞ்ச காமாலைக்கு கொடுக்க சொன்னாருன்னு தான் நம்ம எல்லாரும் பகிர்ந்துகிட்டோமா வழிய அது எப்படி கொடுக்க சொன்னாங்க. அதனால நீங்க எந்த ஒரு விஷயங்கள் சாத்தியம் இல்லைன்னு நீங்க நினைச்சிருந்தாலும் சரியில்லைன்னு நினைச்சிருந்தாலும் அதை எப்படி மருந்தா மாத்தி கொடுக்கறதுங்கிற அடுத்த வாழ்வியல் முறைகள் இருக்குது. நம்ம அதை அடுத்து பகிர்ந்துக்குவோம். சரிங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கு. நன்றி. அடுத்து மக்களுக்குன்னு சொல்றேன். இவ்வளவு நேரம் ஒரு ஐயா ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு அப்படின்னா சந்தேகங்கள் வந்து கேளுங்க. இப்ப நான் கேட்டேன் பாத்தீங்களா, நான் கேட்டதால எவ்வளவு சப்ஜெக்ட் வெளியே வருதுன்னு பாருங்க. அதனால வந்து இந்த சப்ஜெக்டுகள் வெளியே வர்றதால மக்கள் பயனடைய போறாங்க. அதனால உங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா யார் ஒரு பேச்சாளர் பேசினாலும் சரி, ஒரு 3 பேர் 4 பேர் ஒரு 5 பேராவது ஒரு கேள்வி சுருக்கமா கேளுங்க. அதுக்கு ஏத்த பதில் கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஆரோக்கிய வாழ்க்கை கிடைக்கும். அடுத்தவங்க கேள்வி கேளுங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. டைம் ஆயிடுச்சான்னு பாருங்கய்யா. நீங்க இன்னும் அடுத்தடுத்த நேரங்கள்ல நம்ம முன்னாடியே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சுக்குவோம். கேள்வி பதில. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். சொல்லுங்க. நீங்க என்ன புள்ளி சொன்னீங்க? சரியா டவர் கிடைக்கல. நீங்க என்ன புள்ளி சொன்னீங்க? எனக்கு இங்கேயே நீங்க பேசுறது கிளியரா வரல. புள்ளி என்ன அன்னைக்கு புள்ளி சொன்னீங்கயா? டவர் கிடைக்கல. இல்ல புள்ளி எல்லாம் நாங்க இன்னைக்கு பத்தி பேசலீங்க. இந்த அடிப்படை ஆரோக்கியத்துக்கு அடிப்படை விதைகளை பத்தி தான் பேசணும். புள்ளிகளை பத்தி இன்னைக்கு எதுவும் பேசணும். நன்றிங்க. ஓகே. சரிங்க. நீங்க டைம் ஆச்சுன்னா நம்ம இன்னொரு நாள் மற்ற விஷயங்களை கேட்டுக்கலாம். அப்படி யாரும் இல்லைன்னா. சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த கல்லீரல் வந்து கிளீன் பண்றதுக்கு என்னங்க பண்ணணும்? நீங்க சொன்னீங்கல்ல அந்த கீழாநெல்லி சாப்பிட சொல்லி, அது எப்படிங்க சாப்பிடணும் என்னன்னு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லிடுங்க. சரி, ஒண்ணு கவனிங்க. இதை கூட போன வாரம் கூட இதை பத்தி ஒரு டச் பண்ணிட்டு போனோம். நம்ம கல்லீரலை புதுப்பிக்கிறதுக்காக அல்லது உள்ள உறுப்புகளை புதுப்பிக்கிறதுக்காக நீங்க கொடுக்குற மருந்துகளும் கொஞ்சம் கல்லீரலுக்கு ஓவர்லோடு தான். ஏன்னா கல்லீரல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உணவுல இருக்கிற நச்சுக்களையோ மருந்துகள் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களையும் வெளியேற்றுறது. ஒரு மருந்து வருது அப்படின்னா அதை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டு மீதி அது வெளியேற்றணும். அப்போ அப்படி வேலை செய்யற அந்த கல்லீரல் கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்டரின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான வேலைகளை அந்த கல்லீரல் செஞ்சிட்டு இருக்குது. இந்த கல்லீரல் நீங்க சரி பண்ணணும்னு சொல்ற கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னால எங்க பாதிச்சதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாவே அதிகமாகிறதுக்கான வேலை நடக்காது. போன தடவை நாம பேசிட்டு இருக்கும்போது கண்ணப்பண்ணையா ஒரு அழகா இடையில ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதுக்கான மூல காரணத்தை பாருங்க, அப்பதான் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதான் ஒரு உண்மையான விளக்கம் கூட. என்னன்னு கேட்டா நீங்க டக்குன்னு அதுக்கான வைத்தியம் கேட்கறதுக்கு முன்னால அதுக்கான பாதிப்புக்கான காரணிகளை சொல்லிடுறேன், கவனிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இனிமே அதிகமாகாது. அதுக்கப்புறம் கல்லீரல் புதுப்பிக்கிறதுக்கான வேலை நடக்கும். ஏன்னா நான் புதுப்பிக்கிறதுக்கான வேலையை சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க பாதிக்கிறதுக்கான காரணிகளை பார்க்கவே இல்லை அப்படின்னா
இங்க பக்கம் புதுப்பிக்கும், இங்க பாதிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் முழுசா புதுப்பிக்கப்பட முடியாம போயிடுது. அந்த வகையில அந்த கல்லீரல் பாதிக்கிறதுக்கான காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்லங்க, பாத்திரம் விளக்குற சோப்போட பெண்களுக்கு கல்லீரல்ல தண்ணி அடிக்கிற அளவுக்கு, ஆண்கள் தண்ணி அடிக்கிற அளவுக்கு ஏற்படுற பாதிப்புகள் இதை உருவாக்கிடுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இனிமே அந்த சோப்பு விஷயங்களை கெமிக்கலுங்கிற பேர்ல உள்ள கொடுக்காதீங்க. ஸ்லோ பாய்சனா உள்ள கொடுக்காதீங்க. அடுத்தது நீங்க தூக்கங்கறீங்க, டிவி, செல்போன், கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் பாக்குறீங்க அப்படின்னா, என் கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா கண்ணை பார்த்து மஞ்சள் காமாலையான்னு கேட்போம். அப்போ அந்த கண்ணுகளுக்கு ஓவர்லோடு கொடுக்கும் போது ரொம்ப நேரம் மூடி விழிக்காம அந்த டிவியோ, கம்ப்யூட்டரையோ, செல்போனையோ அதிக நேரம் பார்க்கும்போது கல்லீரலும் ஹீட் ஆகி அது பாதிப்பு ஏற்படுறதுக்கான காரணங்களா ஒண்ணா அமைஞ்சு. அப்ப அந்த தேவையில்லாத வெப்பம், இதுல வெப்பங்கிறதுல தேவையான வெப்பம், தேவையில்லாத வெப்பம்னு இருக்குது. நம்ம எப்படி கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி பழமும் இதுவும் அன்னாசியும் சாப்பிடக்கூடாது ஹீட்டு அப்படின்னு சொல்றோமோ, அதே கர்ப்பிணி பெண்களுக்கு மாங்காயம் வாங்கி கொடுப்போம் சாப்பிட சொல்லி. அப்போ இந்த ஹீட்டு விஷயங்கள்ல மாறுபடுதுல்ல, அதனால என்ன பண்ணுவோம், அதுவும் ஹீட்டு தான் மாங்காயம். அதனால நீங்க கண்ணு ஹீட் ஆகிற விஷயங்கள்ல நீங்க கோவப்படும் போதோ அல்லது டிவி, செல்போன் ரொம்ப நேரம் பார்க்கும் போதோ அந்த கல்லீரல் பாதிப்பு அடையும் அல்லது தூக்கம் போது பாதிப்படையும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்க. அதுக்கப்புறம் சரி பண்றதுக்கான விஷயத்துக்கு வாங்க. இதெல்லாம் எந்தெந்த காரணிகள் கண்ணப்பன் ஐயா சொல்லுவார் அழகா, அந்த கல்லீரலுக்கு மாங்காய். ஐயா அப்படிதாங்க ஐயா? மாங்காய் அப்படிங்கிறத அவர் பகிர்ந்துக்குவாரு. அவர் கல்லீரல் அது மேல குணப்படுத்தி எடுத்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதனால இந்த கல்லீரலை புதுப்பிக்கிற வேலையை இந்த சீசன்ல வர மாம்பழம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த மருந்தா வேலை செய்யும். அப்போ நீங்க ரெஸ்ட் எடுத்து, அதாவது குணப்படுத்துறதுக்கான மஞ்சக்காமாலை கொடுக்கிற கீழாநெல்லிய ஒரு சின்ன உருண்டையா மோர்ல கலந்து ஒரு உப்பு பத்தியும் ஓரளவுக்கு இருந்து, அதாவது ரொம்ப முழுசா தவிர்க்க வேண்டாம், ஓரளவுக்கு குறைச்சிக்கிட்டு அதை எடுத்துட்டு இருக்கும் போது கல்லீரல் புதுப்பிக்கப்படுங்கிறது ஒரு பக்கம். கல்லீரலுக்கு பேரிக்காய் ஒரு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கண்ணுக்கோ கல்லீரலுக்கோ, அதாவது செவ்வாழை, இந்த மாதிரி ஒரு சில கீழநெல்லி இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரெஸ்ட் எடுத்து, அதாவது ஒரு நாள் ஃபுல்லா ஈழர் பாஸ்கர் ஐயா நீர் விரதம்னு சொல்லுவாரு. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அல்லது நீராகாரம் மட்டும் குடிச்சிட்டு முழுசா படுத்திருக்கணும். நீங்க படுத்திருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த விரதத்துல படுத்திருக்கும் போது எல்லாத்துக்கும் உமிழ்நீர் சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ உமிழ்நீர் சுரக்கும் போது, உமிழ்நீர் வயித்துக்குள்ள போகும்போது தான் பசியும் தாகமும் எடுக்கும். அப்போ நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இங்க உமிழ்நீர் சுரக்குது, உமிழ்நீர் முழுங்கிறீங்க, பசி எடுக்குது, தாகம் எடுக்குது, அமிலங்கள் சுரக்குது, அங்க அல்சரை உருவாக்கிடுது. மறுபடியும் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது பிரச்சனை ஆயிடுது. அதனால என்ன பண்ண போறீங்க, அந்த நம்ம இப்ப பக்கமா பார்த்திருந்தோம், முஸ்லிம்கள் நோன்பு இருந்தாங்க. அவங்க உணவு சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி நீரும் கூட குடிக்க மாட்டாங்க, உமிழ்நீரும் கூட முழுங்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த உமிழ்நீர் உள்ள போனதான் இவ்வளவு பிரச்சனைகள் உருவாகுது. அப்ப என்ன பண்ணும், அவங்க உமிழ்நீர் முழுங்காதனால அமிலங்கள் சுரப்புகள் இல்லாம உள்ள புண்ணு ஆகாம பாதுகாக்கிற வேலையை இது செய்யுது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஃபுல்லா உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்து அன்னைக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகளோ அல்லது படுத்து தூங்குறதோ அப்படிங்கிறது மிகச்சிறந்த மருந்து. ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த உள்ளுறுப்புகள் தன்னைத்தானே புதுப்பிக்கப்படும். நம்ம புதுப்பிக்கிறதுக்கு நிறைய மருந்துகளை தான் தேடி போறோமா வழிய, இந்த ரெஸ்ட், மனசுக்கு அமைதி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் வந்துருங்க. கல்லீரல புதுப்பிக்கிற வேலை எளிமையாக்கப்பட்டிருக்குது. நீங்க ஒரு 10 நாள் 20 நாள் எடுக்கக்கூடிய மருந்த ஒரு நாள் இந்த ரெஸ்ட் குடுக்கிற வேலையில அந்த கல்லீரல் புதுப்பிக்கப்படும். வேறங்கம்மா. ஓகே, நன்றிங்க. அப்ப இந்த நீர் எடுத்துட்டு அன்னைக்கு ஃபுல்லா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுத்துக்கணும். நீங்க மனதளவுல தயாராயிருக்கணும். விரதத்துக்கும் பட்னிக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாரு ஈழர் பாஸ்கர். அதுல நீங்க உணவு கிடைக்காம பசிச்சும் உணவு கிடைக்காம இருக்கிறது பட்னி. நீங்க விரதம்னு நினைச்சு விருப்பப்பட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், உணவு சாப்பிடாம இருந்துக்கணும் விருப்பப்பட்டு நீங்க செய்யறது விரதம். அப்போ நீங்க விருப்பப்பட்டு யாரா இருந்தாலும் நிர்பந்தப்படுத்தி யாரையும் விரதம் இருக்க சொல்லாதீங்க. அவங்க மனதளவுல தயாராகி விரதம் இருக்கிறது தான் அதனுடைய முழு பலனும் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில நீங்க என்ன பண்ணுங்க, விரதம் இருந்து இந்த கல்லீரல் மட்டும் இல்ல, உள்ளூர் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும்
எப்படி தூங்கும் போது புதுப்பிக்கப்படுது, வெளிக்காத்து உள்ள வரணும்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த விரதம் இருக்கும் போது ஒவ்வொரு உறுப்புகளும் ரெஸ்ட் ஆகி தன்னைத்தானே புதுப்பிக்கிற வேலை அந்த சமயத்துல தான் செய்யுதுங்க. அதனால இந்த வாழ்வியல் முறைகளுக்கு வாங்க, இந்த அடிப்படை வாழ்வியல் முறைகளுக்கு நம்ம வராம தான் பிரச்சனைகளை அதிகம் பண்ணிட்டு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மை என்னன்னா, இயல்பாகவே நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மட்டும்தான் இருக்குது. நாம அதை இழந்துட்டு தேடிட்டு இருக்கிறோங்கிறத நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஐயா இது ஆர்வ தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது இல்லைங்க ஐயா? ஆரோ தண்ணி ரொம்ப கெடுதல்மா. நம்ம அதான் நீங்க குடிக்கலாமா வேண்டாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே இதுக்கான விஷயங்களை பேசியிருக்கோம். ஒரு மீன் தொட்டிக்கோ அல்லது ஒரு செடிக்கோ அந்த ஆரோ வாட்டரையோ அல்லது மினரல் வாட்டரையோ தொடர்ந்து ஊத்துங்க 1 மாசம். தொட்டியில வச்சிருங்க அந்த செடியை, தொட்டியில வச்சிருக்கிற மீனுக்கு ஊத்துங்க. இது 2ம் உயிர் வாழுது தொடர்ந்து இறக்காம அப்படின்னா அது உங்களுக்கு உகந்த தண்ணி. அப்படி வாழுதான்னு பாருங்க. அந்த தண்ணியில கெமிக்கல் இருந்தா அது உயிர் வாழாது. அப்போ ஒரு ஏதோ ஃபில்டர் வாங்கி வருது, ஒரு 3 டியூப் இருக்குது, அல்லது இந்த ஃபில்டர் வகையில இயற்கையான ஃபில்டர் நிறைய கிடைக்குது அப்படின்னா அதை வாங்கி பயன்படுத்தலாம், தவறு இல்லை. அப்போ இந்த ஆரோ வாட்டர் நிறைய பாதிப்புகளை உருவாக்குது அப்படிங்கிறதுனால ஆரோ வாட்டர் கம்பெனியில வேலை செய்யறவங்களே எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. ஐயா நான் இந்த குடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தொந்தரவு வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் நாங்க பயன்படுத்துறதுல இருக்கிற கெமிக்கல் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க இனிமே யோசனை பண்ணி சாப்பிடுங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அந்த தண்ணியை சுத்திகரிக்கிறதுக்கு வெட்டி வேறு, நன்னாரி வேறு, தேத்தான் கொட்டை, முருங்கை விதை இப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டு தண்ணியை சுத்திகரிக்கலாங்கிற விஷயத்த பேசியிருந்தோம். நீங்க அதை அடுத்த வாரங்கள்ல இன்னும் நிறைய பேசுவோம். டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மணி. ஐயா கேள்வி சந்தேகங்கள் இருந்தா அடுத்த வாரம் 5வது பாட்டுல இருந்து ஐயா வந்து அருமையான விளக்கம் கொடுப்பாங்க. சந்தோஷம். இன்று நமக்கு அந்த அடிப்படை வாழ்க்கை முறையை பத்தி, நம்ம ஆரோக்கிய வாழ்க்கை முறை அடிப்படை விதிகளை பத்தி நமக்கு அருமையா விளக்கம் கொடுத்தாங்க. அது எல்லாமே இவ்வளவு நாட்கள் நம்மளோட பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி விளக்கம் கொடுத்து பல்வேறுபட்ட கேள்விகளுக்கும் அருமையான ஒரு பதில்களையும் கொடுத்து இன்றைய ஒரு நிகழ்ச்சியை அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக சிறப்பித்து கொடுத்த ஈழர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. அடுத்த ஒரு நிகழ்வாக நம்ம அந்த கொல்லிமலை பயணத்தை பத்தி சொல்லியிருந்தோம். கொல்லிமலை பயணத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். அந்த காலை சக்கரம் நிகழ்வுல வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். அது வந்து தொடர்பு கொள்றதுக்கு ஒரு 3 நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அதுல வந்து அருள்மணி ஐயா, திருச்செங்கோடு சுப்பிரமணிய ஐயா, அடுத்து உஷாராணி அவங்க 3 பேரை கொடுத்துருக்கோம். நீங்க தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து நீங்க வர்ற நிகழ்வுல அவங்க தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்தினீங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்ய வாய்ப்பா இருக்கும். வர 5ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக அனைவரும் உங்களுடைய பதில்களை தெரியப்படுத்தினால் கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்வாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கொல்லிமலை பயணம் ஒரு அற்புதமான பயணமாக இருக்கும். நாம் இதுவரை கண்டிராத காலச்சக்கரம் நிகழ்வில் ஒரு கண்டிராத மற்றும் அனைவரும் வெளியில் உள்ள பார்க்கிறாத ஒரு புதுமையான நிகழ்வு, மனதுக்கும் உடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு மற்றும் பல்வேறுபட்ட இதுவரை நீங்கள் பார்த்திராத கண்டிராத ஆசான்கள் உங்களிடம் நேரடியாக பேச வருகிறார்கள். கண்டிப்பாக வாருங்கள், வந்து அந்த பயனுள்ள நிகழ்வை பாருங்கள் என்று அனைவரையும் இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று எங்களுடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் சங்கத்திற்கும் ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த ஈழர் இளங்கோவனையா அவர்களுக்கும் திட்ட தலைவர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை 5:30 மணியில் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உலகில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.
அனைவருக்கும் நன்றி 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 ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் சார்பாக அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி ஐயா.